கிறிஸ்தவர்களுக்குள் கிறிஸ்து இருந்தார். ஒரு நாள் கர்த்தர் யோனாவை நினிவேக்கு ஒரு பணிக்காக அனுப்பினார். ஆனால் அவர் தர்ஷீஷுக்கு தப்பிச் செல்ல முயன்றார். பல கஷ்டங்களுக்கு பிறகு அவர் இறுதியாக நினிவேக்கு வந்து தனது பணியை நிறைவேற்றினார். இந்நாட்களில் ஒவ்வொரு நகரமும் நினிவேவாக மாறிவிட்டன. ஒவ்வொரு நகரத்திலும் கடவுள் ஒரு யோனாவை எழுப்பியுள்ளார். எனவே தர்ஷீஷுக்கு தப்பிச் செல்ல வாய்ப்பில்லை. ஆனால் அதற்கு மாறாக நாம் நினிவே மக்களைப் போல மாறிவிட்டோம். நமக்கான தேவ பணியை மறந்துவிட்டு நாம் ஒரு இறந்த மீனைப் போல இந்த உலக இன்பம் ஆற்றின் ஓட்டத்தில் அடித்து செல்லப்பட்டு அதன் செல்வத்தால் இழுத்துச் செல்லப்படுகிறோம். நம் வாழ்வில் புயலையும் கடல் அலைகளைப் போன்ற பெரிய ஏற்றத்தாழ்வுகளையும் நம்மை சுற்றியுள்ள இருளையும் ஏன் எதிர்கொள்கிறோம் என்பதற்கான காரணத்தை நாம் உணராமல் வாழ்கிறோம். தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட தாளந்தை உணர்ந்து மனம் திரும்பி நம் விடுதலைக்காக ஜெபிக்காவிட்டால் நாமும் நினிவே மக்களில் ஒருவராக இருப்போம். கடவுள் கடும் கோபத்தின் நிமித்தம் அழைக்கப்படுவோம். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் வழி நடத்தினால் நம்முடைய எல்லா செயல்களிலும் கிறிஸ்துவை பிரதிபலிப்போம். நம்மில் உள்ள அவருடைய ஒளி இருளில் வாழும் மற்றவர்களை இயேசுவிடம் வரவழைக்கும். 1 யோவான் 1:5-7 தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசுவிடம் வாருங்கள். ஆமென்.